ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட யார் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தேவா. தேவா அதிசயமாக தேவா வந்திருக்கிறாரு வீடியோவில். இப்போ தேவா எங்கே போகிறான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறார். எதுக்காகனா 4 நாள் லீவு தேவாக்கு. அதிசயமாக உலக அதிசயமாக 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க. எத்தனை நாள் தேவா? ஆமாம், அதனால கிளம்பிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு. இத்தனை நாள் நாங்கள் போகும்போதெல்லாம் அவன் வரமாட்டான், கேட்பீங்க எங்கே வரலன்னு. இன்றைக்கி தான் லீவ் விட்டதுனால எக்ஸாம்லாம் இல்லை. மண்டே இது என்ன எக்ஸாம் தேவா உனக்கு? செமஸ்டர் ப்ராக்டிக்கல். செமஸ்டர் ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்குது. சரி 4 நாள் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. என்ன இப்போ குட் ஃப்ரைடே பார்த்தீங்களா நாளைக்கு, அதனால் லீவ் விட்டுருக்குறாங்க. அதனால் அவன் மட்டும் போகிறான். அண்ணி வந்து காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாங்க. சரி அப்படியே தேவாவையும் அனுப்பி வைங்க, நான் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தேவா வந்து அவங்க கூடவே போகிறான். நாளைக்கு தான் போகிறதா இருந்துச்சு. சரி காரில் இப்போ வந்ததுனால அப்படியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். பூ இது வந்து காஞ்சிபுரத்தில் வாங்கின பூ தான். இது அன்னைக்கு வந்து கொடுக்கறதுக்கு, பிருந்தாக்கு அப்படி கொடுத்து விட்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி. நான் பண்ணுற மாங்காய் பச்சடி வந்து அன்னைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மாங்காய் பச்சடி. இது வந்து ராகி உருண்டை, அதாவது மொத்தை களி. இன்றைக்கி களி வச்சுருந்தோமா, அந்த களி அன்றைக்கி அன்னி மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அன்றைக்கி களியும் மொச்சக்கொட்டை குழம்பும் கொடுத்து விட்றேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, எந்த இடத்துல இருக்கிறோம்னா, எந்த இடம் பாவா இது? மேடவாக்கம் தாண்டி போயிட்டுருக்குறோம். A few moments later. இப்போ தேவாவை அனுப்பியாச்சு. அண்ணி வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே காரில் கிளம்பிட்டாங்க. நானும் அவர் வந்து இப்போது எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து கால் வந்து ஸ்வெல் ஆகிட்டே இருக்குது. வலது கால் அந்த முட்டி பக்கத்தில் ஸ்வெல்லிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுது, நடக்கவே முடிய மாட்டேங்குது, வீக்கமாக இருக்குது, பெயின் ரொம்ப வலி இருக்குது, கால் நடக்க முடியலை. சரி இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி டாக்டரை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த வேலையை பார்க்கலாம். A few minutes later. இப்போ நம்ம ஈஸ்ட் தாம்பரம் பூண்டி பஸாரில் இருக்கிற ஆயுஷ் ஆர்த்தோ கிளினிக் தான் வந்திருக்கோம். நம்ம அவருக்கு கால் பெயினாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க, போய் காட்டுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ரெஃபர் பண்ணதை வச்சு தான் இங்கே நான் வந்திருக்கிறேன். நான் கால் அவரை வந்து நானும் வீட்டில் என்ன தேய்ச்சி பார்த்தேன், எதுவும் சரியாக வரலை. சரி இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் சரியாக வரும் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு. இங்கே உள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சென்னைக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியல. ஃபுல்லாக நிறைய மரங்கள் தான் இருக்குது. அப்படியே ஒரு தோப்புக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது, கிராமத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு சரௌண்டிங்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. உள்ளே போனவுடனே வெயிட்டிங் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அங்கே உள்ளே கூப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த பறவைகள் சத்தத்தோடு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம். முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டாக்டரை பார்க்க போக முடியும். அங்கே உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஸ்மெல், அப்படியே அந்த ஆயுர்வேத எண்ணெய் ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் இது பண்ணி என்ட்ரி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்தாங்க. இப்போது இவங்கள்ட்ட எப்படி இருக்கிறாங்க என்னன்னு சொல்லி கேட்போம். நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கீங்களா இங்கே? நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் ராணிப்பேட்டிலேருந்து வரேன். ராணிப்பேட்டிலேருந்து வரீங்களா? ஒரு யூடியூப் பார்த்து தான் நான் இங்கே வந்து இது பண்ணேன். எனக்கு லிக்மெண்ட் டேர் ஆயிடுச்சு லெஃப்ட் இதில். 3 இடத்துல லெஃப்ட்லேயும் ஆயிடுச்சு, மினிஸ்கர்ஸும் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. 3 இடத்துல கிழிஞ்சிச்சு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது ஆப்ரேஷன் பண்ணி. அதுக்கப்புறம் ஏன்னா என் சிஸ்டருக்கு அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி அவளால் நடக்க முடியாத ஆயிடுச்சு. அந்த ஒரு இதில் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், 1 மந்த்தாகவே ரொம்ப யோசித்தேன். அப்புறம் இந்த யூடியூப் பார்த்து இங்கே வந்தேன்.
இங்கே வந்து இப்போ இது 13வது சிட்டிங். ஓ சரி. எனக்கு 14 கொடுத்தாங்க, இது 13வது முடிஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. நான் நல்லா நடக்கிறேன். 1 ஹவர் வாக்கிங்கே போகிறேன் நான். சரி. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. இல்லை இப்போ வந்து அவங்களே தான் வாலண்டியராக வந்து சொன்னாங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களா தான் வந்து பேசுனாங்க. இல்லை நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, சும்மா ஆப்ரேஷன் அது இது. ஆப்ரேஷன்றது வந்து அந்த டைமுக்கு நல்லாயிருக்கும், இது வந்து அந்த டைம் தான் வலி. ஃபஸ்ட்டு வந்து 3 days வருவாங்க, அப்புறம் ட்வைஸ் அ டேஸ் வரும், அப்புறம் வாரத்துக்கு 2-3 நாள் வரும், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. அப்படிங்களா? சரி. 1 month தான் ஆகுது. February வந்து இந்த மார்ச் ஏப்ரல் முடியும். இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு இது லிக்மெண்ட் டேர் ஆகிடுச்சு, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து இல்லை நான் வீட்டில் போய் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு 3 டாக்டர்கிட்ட நான் சஜஷன் கேட்டேன். அவங்க எல்லாமே இல்லை ஆப்ரேஷன் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு பயமாக இருந்தது, ஏஜ் வேறு ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப இதுவாக இருக்கும். சரி இங்கே வந்து பார்க்கலாமே அப்படின்னு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூங்க. உங்கள் நேம் என்னங்க? சாந்தி. சாந்தி. இப்போ டாக்டர் கூப்பிட்டுட்டாங்க, உள்ள டாக்டரை பார்க்குறதுக்கு போகிறோம். மோகன் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு 2 மூட்டுமே வலி இருக்குது. ஓகே. வலது மூட்டு வந்து ரொம்பவே வலி அதிகமாக இருக்குது. சரி. இப்போ வந்து இது ஒரு 15 days-ஆகவே இருக்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியல. 15 days-ஆக இருக்குது. ஆமாம். ஓகே. ரொம்ப நேரம் நிற்க முடியல, நின்னா பெயின் அதிகமாக இருக்குது. ஓகே. ஒரு நாள் மார்னிங் வந்து என்னன்னா எந்திரிச்சு என்னால் சுத்தமாக நடக்கவே முடியாமல் போச்சு. ஓ அந்த லெவலில் இருந்தது. நான் வந்து எக்ஸ்ரே எடுத்து இது மட்டும் பார்த்தோம், இந்த வேக்சின் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, அது மட்டும் கொடுத்தாங்க. சரி. ஓகே. கூட இன்னும் பெயின் வந்து குறையல. மார்னிங் எந்திரிக்கும் போது ஸ்டிஃபாக இருக்குங்களா? ஆமாம். என்னெல்லாம் செய்யும்போது வலி அதிகமாக இருக்குது உங்களுக்கு? நடக்கும்போது இருக்கு, அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்னானா பெயின் அதிகமாக இருக்கு. நடந்தா நின்னா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. படியேறி இறங்கும்போது? படியேறி இறங்கும்போது அப்பவும் வலி இருக்கு. கீழெல்லாம் உட்காந்து எந்திரிக்கிறீங்களா? முன்னாடிலாம் எந்திரிச்சிட்டு இருந்தேன், இப்போ எந்திரிக்க முடியல. அந்த மாதிரி உட்காந்து எந்திரிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே. 2 முட்டிலையுமே இருக்கா? நார்மலாக வைங்க. இங்கே வலி இருக்கா? இங்கே இந்த இடத்துல நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க நல்லா. ஓகே. கீழே வச்சிருங்க. நான் இது போட்டிருக்கேன், நீ கேப் போட்டிருக்கீங்களா? கொஞ்சம் வலி இருக்கா? இதில் தான் ஜாஸ்தியா? இங்கே இந்த இடத்துல? இந்த வலி அதிகமாக இருக்கும்போது அந்த டைமில் என்ன செய்யணும்னு தோணுது? என்ன செஞ்சால் நல்லா இருக்கு உங்களுக்கு? ஐஸ் ஒத்தலம் கொடுக்குறேன். ஐஸ் ஒத்தலம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா கேட்குது. ஓகே. ஸோ அது மட்டும்தான் அந்த டைமிங்கில். அப்புறம் காலை வந்து கீழே இப்படியே வச்சுருந்தானா பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்றில் ரெஸ்ட்டு இந்த மாதிரி தூக்கி வச்சா பரவாயில்ல. வந்து இல்லை சார் எக்ஸாமின் பண்ணிவிடுவாங்க, பார்த்துட்டு நம்ம என்னன்றது சொல்கிறோம் உங்களுக்கு. சரி. ஓகே சார், நான் ப்ரெஸ் பண்ணுறேன் சார். ஸோ பெயின் இருந்தால் சொல்லுங்கள், சரியா? சரி. பெயின் எதுவும் இருக்கா சார்? இங்கே லைட்டாக இருக்குது. சரி. இங்கே சார்? இங்கே? சரி. இந்த இடத்துல எதுவும் சார்? இங்கே எதுவும் பெயின் இருக்கா? இருக்கு. இங்கே ரைட்டில் இருக்குது. சரி. இங்கே சார்? சரி. என் ரைட் கையும் லெஃப்ட் கையும் வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாம் திரும்பி பார்த்தா தெரியும். என் ரைட் ஹேண்ட் எங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, சரியா? ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, போஸ்டரில் ஒரு மிஸ்அலைன்மெண்ட் இருக்குது, சரியா? இங்கே வாங்க சார். அமுக்கும் போது ப்ரெஸ் பண்ணும்போது பெயின் இருந்தால் சொல்லுங்கள். பெயின் இருக்கா? சரி. இங்கே? சரி. இங்கே சார்? பெயின் இருக்கா? நல்லா தேய்மானம் இருக்குது சார், அதனால தான் பெயின் வருது. எந்திரிச்சுக்கோங்க, டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எதனால் ப்ராப்ளம் என்னங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சரியா? முட்டியோட இடைவெளி நல்லா குறைஞ்சு ஒன்றோடு ஒன்று உரசி தேய்மானம் இருக்குது. இது எல்லாமே எப்படி ஆரம்பிக்கும்ன்றது சொல்கிறேன். இது எல்லாமே ஸ்பைனோட அலைன்மெண்ட் மாறும்போதே ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நம்ம எல்லாருமே நிற்கும் போது, நடக்கும்போது, உட்காரும் போதெல்லாம் நம்ம போஸ்டரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஸ்பைன் இருக்க போகுது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நானே இந்த சேரில் இப்படி நேராகவே உட்காந்து வேலை செய்கிறேன்னு வைங்க, ஒரு 8 மணி நேரம். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தாலும் என்னோட ஸ்பைன் நேராக தான் இருக்க போகுது. நான் எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறனோ அதுவே நான் எப்போவுமே இப்படியே உட்காந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இல்லை நான் இப்படி உட்காந்தே உங்கள் எல்லார்ட்டையும் பேசுகிறேன்னா, நம்ம எந்த சைட்லாம் அதிக லோடு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைனோட அலைன்மெண்ட்டுன்றது மாறும்.
ஸோ இது எல்லாருக்கும் நடக்கும். எப்போ இதில் ஒரு மிஸ்அலைன்மெண்ட் ஏற்படுதோ அங்கேருந்து ஒரு இம்பேலன்ஸ் ஹிப்பில் க்ரியேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம மொத்த எடையும் தாங்கிறது இடுப்பும் முட்டியும் தான். நம்ம யாருமே 2 காலுக்கு சமமாக வெயிட் கொடுத்து நிற்கிறதோ நடக்கிறது கிடையாது. நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறோம், ஒரே காலில் தான் அதிக வெயிட் கொடுத்து நிற்கிறோம், எல்லாத்தையும் பேசுகிறோம். அப்போ என்ன ஆகும்னா நார்மலாக இப்படி இருக்க வேண்டிய மூட்டு இவ்வளோ கேப் இருக்கணும். அப்போ தான் நம்மளால எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஃப்ரீயாக பண்ண முடியும். அதிக வெயிட் கொடுத்து இப்படி ஒன்றோடு ஒன்று உரச ஆரம்பிக்கும், வலி வரும், நீட்டி மடக்க கஷ்டம் இருக்கும். தொடர்ச்சியாக இது நடக்கும்போது என்ன ஆகும்னா சுற்றி இருக்க தசைகளும் அதை இறுக்கி பிடிச்சிடும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அது பெண்டாக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் ஸ்பைன்லேருந்தே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே நல்ல ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதனால தான் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அன்ஈவனாக இருக்குது, இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா வர்மா ஆயுர்வேதா மசாஜ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தசை இருக்கத்தெல்லாம் ஃபஸ்ட்டு சரி பண்ணி முதுகெலும்புலேருந்தே அதை கரெக்ட் பண்ணி ஸ்பைன் அலைன் பண்ணுறதுக்குன்னு டெக்னிக் இருக்குது. ஸ்பைனை கரெக்டாக அலைன் பண்ணி எங்கெல்லாம் அந்த மிஸ்அலைன்மெண்ட் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஜாயிண்ட்டோட ஸ்பேஸை இம்ப்ரூவ் பண்ணி ஆயில் வச்சு கட்டு போட்டு விடுவோம். வர்மமில் கெட்டல் முறையில் கட்டு போட்டு விடுவோம். ஸோ அது நார்மல் நீ கேப் மாதிரி தான் இருக்கும், நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு வீக்லி த்ரைஸ் வரணும், குறைஞ்சது 14 சிட்டிங்ஸ் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ரே இல்லைன்னா எம்ஆர்ஐ ஏதாவது எடுக்க சொல்லுவோம். அந்த டைமுக்கு தேவைன்னா மட்டும் பண்ணிக்கணும். சரி, இப்போ இது வந்து தெரப்பி மூலிமா சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக 14 சிட்டிங்ஸ் உங்களுக்கு போதும். தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் முடியும்? மேக்ஸிமம் ஒரு 5 வீக்ஸ் சார். வீக்லி த்ரைஸ் தான் வர போகிறீங்க அப்படின்றப்போ 5 வாரம். அப்போ இப்போ முதல்ல ஸ்பைனோட அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் கீழே முட்டி. ஆமாம், ட்ரீட்மெண்ட்டு அதோடு சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம். மெயின் ஸ்பைன் தான், ஸ்பைனை கரெக்ட் பண்ண போகிறோம். ஓஎம்டி கைரோப்ராக்டிக் மூலமாக அலைன் பண்ணி கொண்டு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் பண்ணுறதோடு சேர்த்து ஜாயிண்ட்டோட ஸ்பேஸையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபஸ்ட்டு தெரப்பி மட்டும் இப்போ எடுத்துருங்க. ஸோ பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி பண்ணுறாங்க என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 14 சிட்டிங்ஸ் வந்து முடிச்சுட்டு எல்லா சிட்டிங் முடிஞ்சும் போது வந்து என்னை பார்த்துட்டு போயிடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து தெரப்பி ஆரம்பிக்க போகிறாங்க. நம்ம போய் அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு ரூம் நம்பர் 11 வந்து தெரப்பி ரூம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ரூமுக்குள்ளே போகலாம். அந்த எண்ணெய் வாசனை இல்லை, நல்லா இருக்குது. புத்தா பவுல் இதெல்லாம் பார்த்திங்களா யூஸ் அண்ட் த்ரோ கிளாத் தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. A few minutes later. மோகன் சார், எங்கே வலி இருக்குது? முட்டியில். ஓகே ஓகே. ஸோ ஸ்பைனில் ஒரு டிஸ்அலைன்மெண்ட் இருக்கும்போது தான் நம்ம அந்த நர்வ் இன்வால்மெண்ட் வந்து அந்த முட்டியில் வலி வரும். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பைனில் இருக்குன்னா அந்த கரெக்ஷன் நம்ம அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம முட்டியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கவுந்து படுத்துக்கோ. இதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த முட்டி வலிச்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக போன் மேனிப்புலேஷன் பண்ணுறேன். ஓகே, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட், ப்ரீத் அவுட். ஓகே, சவுண்டு கேட்குதா? ஓகே. இந்த சைடு திரும்பி படுத்துக்கோ, ஒரு சைடாக திரும்பி படுத்துக்கோ. அப்படி. ஓகே, இந்த கை இப்படி வச்சு ஃப்ரண்டில். ஓகேயா? டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லையா? ஓகே, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோ இப்படி. ஓகே, ரிலாக்ஸ், ப்ரீத் இன். ஓகே, ப்ரீத் அவுட், லாங் ப்ரீத். ஓகே, தட்ஸ் இட். அதுதான் அந்த சவுண்டு. ரிலாக்ஸ், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஓகே, இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோ. எல்லாம் நர்வம் ஸ்டார்ட் பண்ணது நெக்கில் இருந்ததா. ஸோ காலில் வந்து டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா எல்லாமே நெக்கிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த நெக்கில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே உடம்பு ஃபுல்லாக சரியாயிடும். ஸோ அதுக்கு நம்ம இங்கே இருக்குன்னா ப்ளோக்கேஜ் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, ப்ரீத்திங், ப்ரீத் அவுட். ஓகே, ப்ரீத்திங், ப்ரீத் அவுட். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். Breathe in, breathe out. Okay. Breathe in, breathe out. Okay.
Breathe in. Breathe out. Okay. Okay? Relax ஆகுதா? ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, கவுந்து படுத்து. ஓகே, நீங்கள் ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் மசில் ரிலாக்ஸேஷன் தான். ஓகே, ஓகே, ப்ரெஷர் ஓகேயா? இது வந்து ஓகே, அடிக்கடி உங்களுக்கு மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்கும், ப்ரீத் பண்ணும்போது ஒரு மாதிரி குத்துன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அது ட்ரிகர் பாயிண்ட்டுன்னு சொல்லும். அங்கே ஒரு மசில் நோட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது ப்ரெஸ் பண்ணும்போது வலிக்கும். ஓகே, நம்ம அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த மசில் ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப வலிக்குதா? ஓகே 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 ஓகே. அந்த எல்லா மெயின் ஜாயிண்டில் அந்த லிகமெண்ட் எல்லாமே சேர்ன இடத்துல அந்த வலி வரும். அந்த நர்வ் இன்ஃப்ளமேஷனை எல்லா இடத்துலையும் காமிக்கிறேன். அப்படியே கீழே இங்கே போயிடும். கரெக்டாக வந்து அந்த பிளட் ஃப்ளோ நடக்காது. அந்த லிம்பட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகி யூரின் பாஸ் ஆகி போகாது. ஸோ அதனால தான் அந்த வலி இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகே, டைம் இருக்கும்போது வாக்கிங் போங்க, நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த வலியெல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு பெருசாக ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதும் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பண்ணி அது பெரிய பிரச்சனை பண்ணாது. ஓகே, இந்த வலி வந்து நல்ல வலி தான். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசில் வலிக்கும் இல்லையா? ஸோ இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக அந்த மசிலே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி விடுது. ஸோ கொஞ்சம் வலி இருக்கும், பட் இட்ஸ் குட் ஃபார் யூ. தெரிஞ்சிடும் அதோட குட்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு 2 வாரத்தில் தெரிஞ்சிடும். ஓ, நம்மளால் இவ்வளோ ஃப்ரீயாக நடக்க முடியுதா? இந்த கட்டு எத்தனை நாள் இருக்கணும்ப்பா? இது 24 hours போதும். அந்த எண்ணெய் நல்லா ஊறும் உள்ளார. ஊரும் அந்த ஜாயிண்டோட ஹெல்த் இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓகே, இப்போ அங்கே வந்து கேப் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த சாஃப்ட் கேட்லேஜோட குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். ப்ளஸ் அந்த வலி அது சரியாயிடும். விழுந்துட்டு எங்கேயாவது அடிபட்டா? ஆமாம் ஆமாம். ஸோ அங்கே இடத்துல அடிபட்டு இருக்கும், அந்த வைட்டல் பாயிண்ட்ஸில் அடிபட்டு இருக்கும். ஓகே, இது நம்ம அது பண்ணும்போது அதில் அது சரியாக போயிடும். தேங்க்யூ தேங்க்யூ. A few moments later. மசாஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தபோது மண்பானையில் வெட்டி வேர் நீரும் நன்னாரி நீரும் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மண்பானையில் வந்து குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு நல்லா வாசனையாக இருந்துச்சு. சரி, எப்படி இருக்குது உங்களுக்கு? ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ பெயின்லாம் நல்லா கம்மியாக இருக்குது. இப்போ வரும்போது என்னால் வந்து இந்த காலை ஊண்டவே முடியல, வலது காலை. இப்போ கட்டு போட்டு விட்டுருக்காங்க. நல்லா இப்போ இதுலேயே ஒரு எனக்கு 60-70% வந்து நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு. நான் அடுத்து இன்னும் ஒரு 2-3 சிட்டிங் எடுத்தாலே எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன். தொடர இடமெல்லாம் வலிக்குதுல்ல உங்களுக்கு? ஆமாம், 2 காலுமே பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், லாஸ்ட் இயர் ஒரு தடவை அந்த ஸ்கூட்டிலேருந்தே விழுந்தீங்க, அதுக்கு முந்தின தடவை ஒரு தடவை. ஆமாம், அந்த இதெல்லாம் அப்படியே இருந்தது. இப்போ தொடுற இடமெல்லாம் வலி உங்களுக்கு. ஓகே, இந்த இடம் வந்து இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பெயின் இருக்குதோ, கால் வலி இருக்குதோ வந்து பாருங்கள். நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ.